பார்க்கணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப நெருங்கியவங்க வீட்டில் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்வோம். அதனாலே நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லலாம், தள்ளி தள்ளி ரொம்ப தள்ளி ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிடுவோம். எனக்கு இன்னொரு அவர் ஞாபகம் நினைக்கிறேன், நானும் பார்க்க வந்தேன், திடீர்னு நடிக்க சொல்லிட்டு வரணும் பயன். ஒரு பழைய கதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 45-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இவங்க அப்பா இவர் பட்டு அவர்களை கௌரவிப்பதற்காக பட்டு அவர்களுடன் சேர்ந்து போட்ட நாடகங்கள் மீண்டும் அரங்கேற்றினார்கள். அது வேடிக்கை பார்க்கறதுக்கு போனோம், அந்த விழாவை பார்க்கறதுக்கு போனோம். அங்கே ஒரு ஆள் வரல. இந்த சப்ஸ்டியூட்ல இன்னைக்கு புதுசாக ஒரு பையன் நான் பார்க்கவே இருந்தேன். பின்னு பார்த்தா நமக்கு தெரியுமே, மகேந்திரா தெரியும், மற்றவங்களை காட்டிக்கலாமேங்கிறதுக்காக போய் நான் கை கொடுக்கலான்னு போனால் கையில் ஒரு 40 பக்கம் நோட்புக்கு கொடுத்து இந்த வேஷம் நீ பண்ணுறேன்னு. அது எப்படி பண்ணேன்னு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இல்லை. டயலாக பக்கத்தில் நடிக்கிறவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அது எப்படியோ அவங்க அடிச்சு முடிச்சேன். அந்த பயம் எனக்கு இன்னைக்கு கூட இருந்தது. அந்த ஒரு சின்ன வேஷத்தை பண்ணிடுன்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ லூசு பண்ணிடுவேன். நாடகத்தின் பால் இருக்கும், இந்த குடும்பத்திற்கே இருக்கும் பற்று, நன்றி சொல்ல வேண்டிய ஒரு பற்று. ஏன்னா இவங்களும் கைவிட்டாங்க என்ன ஆகும் தமிழ் நாடகம்னு தெரியாது. ஏன்னா நான் சினிமாவிலிருந்து நாடகத்தில் இருந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சினிமாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்ததை சும்மா கிடைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பிறகு நடிப்பு இன்னது, ரசிகர்கள் முன்னால் எப்படி தைரியமாக நடிக்க வேண்டும் என்றெல்லாம் கையை பிடித்து தலையை பிடித்து மோகக்கட்டையை பிடித்து குழந்தைக்கு சொல்லித் தருவது அதை சொல்லிக் கொடுத்த ஆசான் திரு டி.கே. சண்முகம் அவர்கள். அந்த கை பட்டதனால தான் திரு பாலச்சந்தர் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், ஸ்ரீதர் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீதர் அவர்கள்ட்டையும் ஏபி நாகராஜன் அவர்கள்ட்டையும் எனக்கு ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி கிடக்குது. ஓ, டி.கே. இருந்த பையனா அப்படிங்கிறது. இந்த இதுல எனக்கு நட்பு போக சில அதிசயமான ஒற்றுமைகள் உண்டு. பாலச்சந்திரிட்ட அறிமுகமானது போக எங்க 2 பேர் அம்மா பேரும் ஒண்ணுதான். ஸோ ராஜ்கமல்ல இன்னும் பார்க்கல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நம்ம சார் ஆசையை பொறுத்தவரை அவர்கள் நினைவாக பார்க்கலாம். எது செஞ்சாலும் அதை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. உட முடியாமல் இருந்தால் கூட தசாவதாரம் படத்தும் போது எனக்கு அந்த படத்துல இந்த வேஷம் நான் போடுறேன்னு தெரிஞ்சதும் அந்த புத்தகத்தை எல்லாம் கொடுத்து பாராட்டிட்டு போனார். இன்னும் நான் நினைவுபடுத்துகிறேன். இப்போ கூட அடிக்கடி நாங்கள்லாம் ஃபோனில் பேசினாங்க. அதட்டி ஃபோனில் ஏன் பேசுவோம் அப்படின்னு. எனக்கு அந்த பெயர் காரணம் மாத்திரம் இல்லை, அந்த அண்ணும் என் தாய் படத்தில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என் பெற்றார் அந்த குடும்பமே நாடகத்தை தங்கள் கடமையாக செய்வதற்கு நானும் ஒரு நாடகமாக இருந்தேன் என்ற நிலையில் அவர்களை வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடகத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைப்பது, முதலில் நாடகமாக போட்டபோதும் பார்த்திருக்கிறேன், உயர்ந்து இன்றும் பார்த்திருக்கிறேன். அதில் என்ன அந்த நாடகாசிரியர்களோட உட்கார்ந்து பார்க்கிற பெருமை எனக்கு கிடைக்குன்னு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். நான் நம்பிதான் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை எழுத்தாளர் தமிழுக்கு. நகைச்சுவை எழுத்தாளர் அவரை குறுக்கி வைக்கலாம், அவர் சீரியஸா எழுத சொன்னா அதுவும் எழுதாரு. ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை எழுத்தாளர். பல சந்தோஷத்தை பல பேருக்கு கொடுத்தவர், பல தலைமுறைகளுக்கு கொடுத்தவர். அவரும் இந்த விழாவுக்கு வந்தது பல நாள் வரவேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாற்றாம துணிக்காம வந்து எல்லாரையும் பார்த்து இந்த கலைஞர்கள் எல்லாம் பார்த்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்துட்டு வந்தேன். ஸோ யாருக்கும் மனக்குறை இருக்காது. ரொம்ப அற்புதமாக எல்லாரும் எடுத்தீர்கள். நன்றி. நாடகத்தை இன்னும் பல நாடகங்கள் நீங்கள் போட்டு இன்னும் பல புதிய
புதிய முயற்சிகள் செய்து நிறைய ஒத்திகைகள் பார்த்து நிறைய நாடகங்கள் போட வேண்டும் நாடக கலைஞனாக அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். இந்த வாய்ப்பை